நம்ம பார்த்தீங்கன்னா போய்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு கிராமத்துக்குள்ளே தான் போகுது இந்த ரோடு. லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். முதல்ல தெரியுதா உங்களுக்கு எப்படி போகுது? பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் ரோடு. பக்கத்தில் இருக்கோம், அதுக்குள்ளே முதல்ல இங்கே இருக்குது. ஏன்னா வரும்போது கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. ஸோ திடீர்னு மேலே ஏறி வந்து டக்குன்னு பிடிச்சிருமான்னு சொல்லி தெரியல. ஸோ கொஞ்சம் பயத்தில் நான் சைக்கிளே இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்காட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான மொன்றாகலையிலேருந்து தான் வீடியோ போடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருகோணமலைக்கு ஒரு மாதிரி வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன 2-3 வேலைங்க இருந்துச்சு. அதனால தான் மொன்றாகலைக்கு போயிருந்தேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் நம்ம திருகோணமலை மாவட்டத்துக்கே வந்துட்டோம். இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா நிலாவெளியில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது முதலை பார்க்க தான் போய் பார்க்க போகிறோம். முதலை பார்க்குன்னு சொன்னால் கொக்கடைல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதாவது முதலை வளர்க்குற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது முதலை வளர்க்குற இடமா இல்லைனா அது பார்க்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. இதுக்கு முன்னாடி போனதும் இல்லை. ஸோ போய் பார்க்கலாம், அப்படியே உங்களுக்கும் அதை வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விளாகை நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஸ்காட், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் மாதிரி தான் வீடியோ போட்டுக்கிருக்கேன். ஏன் அவ்வளோ தூரம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை காட்டணுமா இருந்தால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போய் தான் ஆகும். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக போடுறேன் வீடியோ. ஸோ லென்த்து கூட அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து லென்த்தை குறைச்சி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுவேன் வீடியோவை. ஓகே ஸ்காட், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டைம் சரியாக ஈவினிங் 4:15 ஆகுது. ஸோ இந்த டைம் தான் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது நமக்கு வீட்டில் இருந்தே லொக்கேஷன் போகிறதுக்கு. சரியான மாதிரி மழை அப்படிங்கிறதுனால தான் காலையிலே நான் போகலை. இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ போய்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போகணும் நம்ம. ஸோ மெயின் ரோட்டில் அதான் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வரணும். கொஞ்சம் தூரம் மெயின் ரோட்டில் வந்து அப்படியே உள்ளுக்கு அந்த மாதிரி கான்கிரீட் ரோடுன்னு போது இந்த ரோட்டில் தான் போகணும். நானும் போனதில்லை, மெப்பை போட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். லொக்கேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். ஸோ வர்றவங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம பார்த்தீங்கன்னா போய்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு கிராமத்துக்குள்ளே தான் போகுது இந்த ரோடு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லாம் இருக்குங்க இதுக்குள்ளே. நானும் இதுக்குள்ளே வந்ததில்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. வில்லேஜ்குள்ளே மாதிரி. செம்ம கல்லாக இருக்கே. எங்கே போகுதுன்னே தெரியல இந்த ரோடு. போயிட்டு யார்கிட்டையும் அடி வாங்காமல் வந்துட்டா சரி. இன்னும் ஒரு 150 மீட்டர் போயிட்டு ரைட்டில் திரும்பணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸை வந்து இப்போது ஃபோனில் மைக் ஒன்று கனெக்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால ஃபோனையும் வச்சுக்கிட்டு கேமராயும் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரே கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் ரைட்டில் போகணும். அப்பா எவ்வளோ மாடுன்னு பாருங்கள். ஸோ ஓரமாக இருந்து அப்படியே நம்ம ரசிக்கலாம் அதை கொஞ்சம். ஓரமாக போ நேராக போகுது. கொக்கடைல் பார்க்கணும்னு சொல்லி ஒரு போர்டுமே அடிச்சில்லை இதுக்குள்ளே. எப்படி போகிறாங்க எல்லாம். நம்ம போய் பார்ப்போம். இதுவான்னு தெரியலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும். வாவ் குளம் ஒன்றுங்க. அது குளத்தில் தான் வளர்க்குறாங்க போல். வளர்க்குறாங்களா இல்லைன்னா அது இயற்கையாக வந்ததான்னு தெரியல. லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் லேட்டாகி வந்திருக்கணும். அதாவது ஒரு 5-6 மணிக்கு மாதிரி வந்துருந்தோம்னா நல்லா பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், முதல்ல தெரியுதா உங்களுக்கு எப்படி போகுது? பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக.
பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த முதலை வளர்க்குற குளம். ஸோ இதில் வந்ததோடையே ஒரு முதலை ஒன்று போணுச்சு. ஒன்று தான் இப்போதைக்கு தெரியுது. இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம அந்த பக்கம் போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே போகலாம். பெரிய ஒரு வட்டாரம் ஒன்று தான் இது. ஸோ இந்த குளத்தில் தான் முதலை வளர்க்குறாங்க. அதுதான் இதுக்கு கொக்கடைல் பார்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. முதலை பார்க் அப்படின்னு சொல்லி. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் முதல்ல எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஈவினிங் 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். அதனால தான் பார்க்கக்கூடியதாக நமக்கு கிடைக்கல. அங்கே பாருங்கள் ஒரே ஒரு முதல்ல அந்த பக்கம் போய்கிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோ பார்த்தீங்களா அந்த பாருங்க போகுது. தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ பெருசுன்னு சொல்லி. ஓ பிடிச்சிச்சி. சரி நம்ம பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொன்று இருக்குது. ஸோ 2 முதல்ல இருக்குது. பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லி. இவ்வளோ பெருசு. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி. பார்க்குன்னு சொன்னால் பார்க்குன்னு சொல்ல முடியாது. அதாவது குளத்தை சுற்றி ஒரு வேலி மாதிரி ஒன்று போட்டிருந்தா சொல்லலாம் நம்ம பார்க்குன்னு சொல்லி. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா வெட்ட வெளியாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா இதுதான் ரோடு. பக்கத்தில் இருக்கணும். அதுக்குள்ளே முதல்ல இங்கே இருக்குது. ஆனால் வரும்போது கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. ஸோ திடீர்னு மேலே ஏறி வந்து டக்குன்னு பிடிச்சிருமான்னு சொல்லி தெரியலை. ஸோ கொஞ்சம் பயத்தில் நான் சைக்கிள்லே இருக்கேன். கீழே இறங்கலையே. ஸ்குவாட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 2025 டிசம்பர் 31 தான் ஷூட் பண்ணிக்கிருக்கேன். ஈவினிங் 4:30 மணி ஆகுது. ஸோ இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இதுதான். ஸோ இயர் அண்ட் ட்ரிப்புன்னு சொல்லி கூட இதை சொல்லலாம் நம்ம. ஸோ தனியாக தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது டீமாலாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் டீமாக அப்படியெல்லாம் பெருசாக போகிறது குறைவு. ஸோ ஊர் பக்கம் போனோம்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே சுற்றுறது தான் ஜாலியாக. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக் பண்ணிக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம திருகோணமலை மாவட்டம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி 2026 பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து மொனிடைசேஷன் ஆகிற வரைக்கும் விட போகிறதா இல்லை. தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் ட்ராவலிங் லவர்ஸ் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ சொல்ல தேவையில்ல, எப்படியுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல் வந்து மொனிடைசேஷன் ஆகாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வராது. தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வராது. ஸோ சேனல் வந்து மொனிடைசேஷன் ஆகிடுச்சுன்னா மொனிடைசேன் அதுக்காகவாது வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போடுவோம். அதனால தான் அது இல்லாமல் அதில் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம சேனல் வந்து மொனிடைசேஷன் ஆகினதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு தர்றேன். ஓகே ஸ்குவாட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்றைக்குமே முதல்ல பெருசாக காட்டுறதுக்கு இல்லை. ஸோ ஒரே ஒரு முதல்ல இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, கேமராவில் தெரியும் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்களா ஸோ எல்லா முதலும் இதே மாதிரி தான் தண்ணிக்கு அடியில் தான் இருக்குது. ஒன்று கூட மேலே வருதே இல்லை. மேலே வா கல் அடித்தா உள்ளுக்கு போயிடும். வேணாம், நம்மளுக்கு துரத்தி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டு போயிடணும். ஓகே எல்லாருமே முதலை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பெரிய அளவில் அப்படின்னு சொன்னால் இல்லை, நார்மலாக வந்து சின்னவங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைங்க யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்தோம்னு சொன்னால் இப்படி இயற்கை காற்றை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வயல்வெளிகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு ஸோ பாருங்கள் எப்படின்னு மாலை காட்சி அப்படியே ரசிச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஓகே நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக. இந்த வீடியோவை நீங்கள் 2026 ஜனவரி 1 தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோலாம் சின்ன அப்டேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எடிட்டிங்களாக இருக்கட்டும், இல்லைனா கேமரா மைக் அப்படின்னு சொல்லி சின்ன அப்டேட் கொடுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஒன்று கூட எடுக்க போகிறோம். ஸோ அது எப்போ அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் போகும். பட் கண்டிப்பாக 2026 நம்ம பைக் ஒன்று வாங்குவோம். ஸோ அது பிராண்ட் நியூவாக அப்படி என்ன ஆகுது தான் அப்படி போக வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓகே நீங்களும் இந்த வருஷத்தில் நினச்ச காரியமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.